வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கொரியன் கிளாஸில் குயிதா ஃபார்மேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். குயிதா, இந்த குயிதான்றது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட். இதை வந்து இந்த வேர்டு வந்து டிக்ஷனரி வேர்டு. இதை பேசுகிறப்போ வந்து குயிதா அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்க. நம்ம ஆயோ வாயோ ஃபார்மேட், இமிதா சிமிதா ஃபார்மேட் படித்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த தான்றதை ரிமூவ் பண்ணி ஆயோ வாயோ இல்லைனா இமிதா சிமிதா, மோஸ்ட்டாக சிமிதா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. இதை பாஸ்ட்டில் சொல்கிறப்போ குவிஸ் இஸ் ஓயோ அப்படின்னு சொல்லுவாங்க. குவிஸ் இஸ் ஓயோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இஸ்ஸு வந்ததுன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ட்டு. ஸோ இந்த குயிதாவில் வந்து இஸ் இருக்கே அப்படின்னா அந்த குயிதான்ற வேர்டே பாஸ்ட் டென்ஸா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. டிக்ஷனரி வேர்டில் இஸ்ஸுன்னு வந்ததுன்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஆகாது. டிக்ஷனரி வேர்டை கூட நம்ம இஸ்ஸுன்றது சேர்க்குறப்ப தான் அது பாஸ்ட் டென்ஸ் ஆகும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து அது குவிஸ் ஓயோ அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த இஸ்ஸுன்றது ஆட் ஆகாதால் இது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகிடுச்சு, குவிஸ் ஓயோ. இதுவே ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறப்போ குவிஸ் உல்கோயோ. இந்த உல்கோயோ அப்படின்றது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சர் டென்ஸுக்கு இங்கே உல்கோயோன்றது ஆட் ஆகிடும். இங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, அதனால உல்கோயோ வந்திருக்கு. சப்போஸ் எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா அங்கே இல்கோயோ வரும். இவ்வளோ தான் இதுக்கான ஃபார்மேட். இந்த குயிதா ஃபார்மேட் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தேன், செஞ்சிட்ருக்கேன், இல்லை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த குயிதா அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செயலை செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதை பாஸ்ட் டென்ஸுக்கு இந்த குயிதான்றது யூஸ் ஆகும். ஒரு செயலை இப்போ செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். இனிமே தான் ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த குயிதான்றது யூஸ் ஆகும். ஸோ இந்த 3 வார்த்தைக்குமே வந்து ஒரே ஒரு வேர்டு குயிதா அப்படின்றத அங்கே ஆட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இல்கோ இஸ்ஸோயோ, படித்து கொண்டு இருந்தேன். இங்கே வந்து இஸ்ஸோயோன்னு வந்திருக்கு. இஸ்ஸுன்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ நான் வந்து படித்து கொண்டு இருந்தேன் அப்படின்றத வந்து இல்கோ இஸ்ஸோயோ அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இல்கோ இஸ் ஓயோ. இல்கோ இஸ் ஓயோனா படித்து கொண்டு இருக்கிறேன். இப்போது ப்ரெசண்ட்டை பற்றி பேசுகிறது, அதனால் இங்கே வந்து ஓயோ ஃபார்மேட் வந்திருக்கு. இந்த ஓயோ ஃபார்மேட் இல்லாமல் நம்மளுக்கு வேணும்னா அங்கே சிமிதா ஃபார்மேட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சொல்கிறப்போ இல்கோ இஸ் சிமிதா அப்படின்றப்போல சொல்லணும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இல்கோ இஸ் உல்கோயோ, அதாவது நான் படிக்க போகின்றேன். இது வந்து ஃப்யூச்சர். உல்கோயோ வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இல்கோ உல்கோயோ அப்படின்னா நான் படிக்க போகின்றேன், ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறது. இந்த வார்த்தை, இந்த குயிதான்ற வார்த்தையை வந்து நம்மளை பற்றி பேசுகிறப்ப மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வந்து மற்றவங்கள பற்றி பேசுகிறப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு செயலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அதே போல் வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க ஒரு செயலை செஞ்சதை குறிக்கிறப்ப அது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்பா சகு இஸ்ஸோயோ அப்படின்னா அப்பா தூங்கி கொண்டு இருக்கிறார். ஸோ அப்பா வந்து ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த குஸ்ஸோயோ அப்படின்றது இங்கே ஆட் ஆகிருக்கு. நம்ம அப்பாவை பற்றி தான் பேசுகிறோம், ஆனாலும் வந்து இங்கே குஸ்ஸோயோன்ற ஆட் ஆகிருக்கு. நம்ம வந்து பேசுகிறப்போ போகின்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ போகிறேன் அப்படி சொல்கிறப்போ காயோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செயலை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கா கூட குயிதா ஆட் ஆகி வரும். ஸோ அவ்வளோதான் எனக்கான கிராமர் செக்ஷன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹை நிகழ்ச்சி.